நம்ம சனி பிரதோஷம்னாலே அது தனி ஒரு சிறப்பு தான். எதற்காக அந்த சனி பிரதோஷம் சிறப்பு தெரியுமா? ஆழகால விஷத்தை உண்டு சிவபெருமான் அப்படியே சுருண்டு போய் பார்வதியின் மடியில் விழுந்தாராம். அதுதான் சுருட்டப்பள்ளி. இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு கவலையோடு சுருண்டு போய் ஒரு இடத்துல அமர்ந்திருந்தாராம் நந்தி தேவர். அப்பொழுதுதான் அவரது மதிக்கு எட்டியது. நந்தி பகவானின் நாக்கு எப்பொழுதுமே சுரசுரப்பாக இருக்கும். அந்த நாக்கோட தன்மை என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய விஷயத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் தனது ஆத்மாத்மனான இருக்கக்கூடிய சிவபெருமானின் விஷத்தை முறியடிக்க நந்தி தேவர் அவரது உடல் முழுக்க இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்தாராம். அடுத்த கணமே நந்தி தேவர் சுருண்டு விழுந்தார். இதை பார்த்த சிவபெருமான் தனது பக்தனை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும், அனைவரும் உடனே ஓடிப்போய் அகத்திக்கரையும் காப்பரிசியும் கொண்டு வாருங்கள்னு சொல்லி நந்தி தேவருக்கு கொடுத்து அழகாக நந்தி தேவரையும் பக்தியுடன் அவரை எழுப்பினாராம். இதனால தான் இது அனைத்தும் நடந்தது இந்த சனிக்கிழமை தான். அதனால தான் சனி பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு. அதனால தான் முதல் தடவை எப்பொழுதுமே பிரதோஷம் வேளைகளில் நந்தி பகவானுக்கு பிரதோஷ அபிஷேகங்கள் நடந்த பிறகு அதுக்கப்புறமா தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கப்படுது. சிவபெருமான் எப்பொழுதுமே அடியார்களுக்காகவே வாழக்கூடியவர். நந்தி பகவானின் பக்தியை மெச்சி எப்படி உயர்த்தினாரோ நம்ம அனைவரையும் பக்தியையும் மெச்சி நமக்கு வேண்டிய வரத்தை தந்தருள்வாய். அனைவருக்கும் மகா சிவராத்திரி சனி பிரதோஷ வாழ்த்துக்கள். சிவாய நம.